வலிமை மிக்க ஐயப்பனின் மகா மந்திரம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான சபரிமலை நாதனை, சபரிகிரி வாசனை, ஐயன் ஐயப்ப சுவாமியை அவரின் மகா மந்திரம் ஜபித்து மனதார வழிபடுங்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து நம்மையும் நம் வம்சத்தையும் காத்தருள்வார் மணிகண்ட சுவாமி. ஐயப்ப வழிபாடு மிக எளிமையானது. இந்த வழிபாட்டிற்கு தேவை ஒழுக்கம். ஒழுக்கத்துடன் இருந்துவிட்டால் மனதில் அமைதி வந்துவிடும். மனதில் அமைதி குடிக்கொண்டு விட்டால் ஆரவாரத்துக்கோ கர்வத்துக்கோ இடம் இருக்காது. கர்வம் இல்லாத போது பக்தி வந்துவிடும். பக்தியின் உச்சபட்ச நிலை என்பதுதான் சரணாகதி. உன்னை தவிர எனக்கு எவரும் இல்லை, நீயே எனக்கு கதி என்று முழுவதும் ஒப்படைத்துவிட்டு செயல்படுகிற புத்தி வந்துவிடும். எனக்கு எப்போ என்ன தரணும்னு அவனுக்கு தெரியுமையா, அவன் பார்த்துக்குவான் என்று நாம் நம் பாட்டுக்கு நம்முடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிற மனோநிலை வந்துவிடும். ஐயப்ப விரதத்தின் நோக்கமும் பூஜையின் தாத்பரியமும் அப்படியான சாத்வீக மனநிலைக்கு நம்மை மெல்ல மெல்ல தயார்படுத்துகிற முயற்சிதான் என்கிறார்கள். ஐயன் ஐயப்ப சுவாமியை தர்மசாஸ்தா என்று கொண்டாடுகிறது புராணம். தர்மசாஸ்தா காயத்ரி. ஓம் பூதாதிபாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் என்னும் தர்மசாஸ்தாவின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லி வந்தால் மனோபலம் பெருகும். மனதில் இதுவரை இருந்த தேவையற்ற குழப்பங்களும் கவலைகளும் பறந்தோடும் என்பது உறுதி. இதேபோல் ஸ்ரீ ஐயன் ஐயப்ப சுவாமியின் மகா மந்திரம் வலிமை மிக்கது. பூதநாதா சதானந்தா சர்வபூத தயாபரா ரஷ ரஷ மகா பகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக என்கிற ஐயப்ப சுவாமியின் மகா மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக புதன்கிழமைகளில் இந்த மந்திரத்தை காலையும் மாலையும் ஜபித்து வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகிவிடும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம் தரும். எல்லா செயல்களிலும் துணை நின்று காத்தருள்வார் ஐயப்ப சுவாமி. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான சபரிமலை நாதனை, சபரிகிரி வாசனை, ஐயன் ஐயப்ப சுவாமியை அவரின் மகாமந்திரம் ஜபித்து மனதார வழிபடுங்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து நம்மையும் நம் வம்சத்தையும் காத்தருள்வான் மணிகண்ட சுவாமி. அருளும் பொருளும் அள்ளித் தருவார் ஐயப்ப சுவாமி.